ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாது. ஆன்மீக ஜோதிட அன்பர்களுக்கு வணக்கம் கூறும் உங்கள் அன்பன் அஸ்ட்ரோ சிவகுமார். குரோதி வருடம் மார்கழி மாதம் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, ஆங்கிலம் 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் 2024வது வருடம். இன்றைய திதி தேய்பிறை துவாதசி திதி நள்ளிரவு 2:41 வரை உள்ளது. விசாக நட்சத்திரம் இரவு 9:41 வரை உள்ளது. பின் அனுஷ நட்சத்திரம். நல்ல நேரம் காலை 9:15 10:15 வரை உள்ளது. மாலை 4:45 5:45 வரை உள்ளது. ராகு காலம் காலை 10:30 12 வரை உள்ளது. குளிகை காலை 7:30 9 வரை உள்ளது. யமகண்டம் மாலை 3 4:30 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரம் இன்று இரவு 9:04 வரை சந்திராஷ்டமம் உள்ளது. பின்பு அஸ்வினி நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். ரேவதி நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் முக்கிய பணிகளை செய்ய வேண்டாம். அவ்வாறு செய்ய நேரிட்டால் அவர்கள் பிள்ளையார் கோவில் சென்று சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் பெருமாள் ஆலயம் சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து அதன் பின் நெய் தீபம் ஏற்றி ஓம் நமோ நாராயணாய நமக என்று 108 தடவை சொல்லிய பின் செய்யலாம். மிக மிக முக்கிய பணிகளை தவிர்ப்பது நலம். மாமூல் பணிகளை செய்வது உத்தமம். இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது காணலாம். மேஷராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், என்றால் எண்ணெயாய் காரியத்தை முடிக்கக்கூடியவர்கள். உங்களுக்கு கடந்த வாரத்தில் எல்லா வேலையும் முடித்து விட்டோம் என்ற ஒரு மன நிம்மதியுடன் இருப்பீர்கள். மேஷராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, இன்று உங்களுக்கு ஆதாயம் மிகும். உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு கிடைக்கும். இருந்தாலும் மனதில் ஒரு சில கேள்விக்குறிகள் இருக்கும். சிலர் வட்டிக்கு கடன் வாங்கியிருப்பார்கள். அதை எவ்வாறு அடைப்பது என்ற சிந்தனைகள் இருக்கும். நீங்கள் அதனை பற்றி கவலைப்பட வேண்டாம். இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், காலையில் காகத்திற்கு எள்ளெண்ணம் வையுங்கள். பின்பு அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு நெய் தீபம் ஏற்றுங்கள். பெருமாளை வணங்குங்கள். உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி உண்டாகும். அதன் மூலம் உங்களுக்கு பணவரவு தனவரவு கிடைக்கும். ரிஷபராசி அன்பர்களே, எல்லா வேலைகளையும் முடித்து விட்டோம், இருந்தாலும் ஒரு சில வேலைகள் பாக்கி இருக்கின்றதே என்று நீங்கள் அமைதியாக இருந்தாலும் உங்கள் மனம் மட்டும் அங்கலாய்த்து கொண்டிருக்கும். நீங்கள் அவ்வாறு அவசரப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். நீங்கள் என்ன செய்ய வேண்டுமென்றால், உடனடியாக காலையில் எழுந்தவுடன் பிள்ளையார் கோயில் சென்று ஒரு சிதறு தேங்காய் உடைத்துவிட்டு பின் முருகர் ஆலயம் செல்லுங்கள். முருகர் ஆலயத்தில் முருகபெருமானுக்கு சிகப்பு புஷ்பம் சாற்றி நெய் தீபம் ஏற்றி உங்கள் அலுவல்களை தொடங்குங்கள். அதன் மூலம் உங்களுக்கு பல வகையில் பணவரவு தனவரவு உண்டு. வருங்காலம் உங்களுக்கு செழிப்பாக இருப்பதனால் அதனுடைய அறிகுறிகள் இப்பொழுதே தெரியும். ரிஷபராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, நீங்கள் உங்களுடைய பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள். உங்களுக்கும் வருகின்ற 2025வது ஆண்டு நல்ல ஒரு விடிவு காலமாக அமையும் என்பது எவ்வித ஐயமும் இல்லை. ஆகையால் நீங்கள் இன்று செய்ய வேண்டிய காரியம், நீங்கள் மதியம் சாப்பிடும் சாப்பாட்டில் ஒரு பிடி அளவாவது 4 கால் பிராணியான பைரவருக்கு வையுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு தனவரவு பணவரவு எல்லாம் கிடைக்கும். மிதுன ராசி அன்பர்களே,
உங்களுக்கு இன்று சந்தோஷமான செய்திகள் வந்த வண்ணம் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு மேலும் பல நிகழ்ச்சிகளை செய்து பணம் ஈட்ட வேண்டும் என்ற அவா இருக்கும். கமிஷன் வியாபாரம் செய்பவர்களுக்கு கமிஷன் கிடைக்கும். மற்றபடி அலுவலகத்தில் வேலை செய்பவர்கள் அன்றாட அலுவல்களை முடித்து விடுவீர்கள். ஒரு சில அலுவல்கள் கடினமாக இருந்தாலும் உங்களுடைய சகாக்கள் ஒத்துழைப்புடன் அதையும் முடித்து விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடுவீர்கள். சந்தோஷமான மனநிலைமையும் இருக்கும். கடின உழைப்பாளிகளே, மிதுன ராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், கோமாதா என்ற பசு அன்னைக்கு கீரையாவது பழமாவது கொடுக்கவும். உங்களுக்கு லட்சுமியினுடைய அருள் கிடைத்து பணவரவு தனவரவு கிடைக்கும். அதன் மூலம் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அடையும். கடகராசி அன்பர்களே, உங்களுக்கு இதுவரை இருந்த பிரச்சனைகள் அகன்று வெற்றிகள் வந்து குவிந்த வண்ணம் இருக்கும். என்ன சார் நீங்க அஷ்டமத்து சனியில நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன், எனக்கு போய் வெற்றி வரும்னு சொல்றீங்களே அப்படின்னு சிலர் முணுமுணுப்பது என் காதில் கேட்கின்றது. உடல் ரீதியான ஒரு சில பாதிப்புகள், சிலருக்கு ஜுரம் வரலாம், அசதி வரலாம், சிலருக்கு கட்டி வரலாம், சிறு சிறு காயங்கள் ஏற்படலாம். அவையெல்லாம் குணமாகிவிடும். பொருளாதார நிலையில் வருங்காலத்தில் உங்களுக்கு தன்னிறைவு அடைவீர்கள். அதற்குரிய காலம் வெகு தொலைவில் இல்லை, நெருங்கிவிட்டது. நீங்கள் அமைதியாக இருங்கள். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்காரியம் என்னவென்றால், சித்தர்களுடைய வழிபாடு. சித்தர்கள் சமாதி இருக்கும் இடத்திற்கு சென்று தியானம் பண்ணுங்கள், அன்னதானம் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். கடகராசியில் பிறந்த கடின உழைப்பாளர்களே, நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், வயதில் முதிர்ந்தவர் யாராவது இருந்தால், முடியாதவர்கள் யாராவது இருந்தால், அவர்களுக்கு உங்கள் கையில் இருக்கும் காசில் ஏதோ ஒரு பகுதியில் ஒரு தின்பண்டங்களையாவது சாதத்தையாவது வாங்கி கொடுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும். அஞ்சா நெஞ்சம் படைத்த சிம்மராசி அன்பர்களே, எதையும் நீங்கள் எதிர்கொள்ளுவீர்கள். உங்கள் மனதில் என்றும் வைராக்கியம் உண்டு. அந்த வைராக்கியத்தின் காரணமாக நீங்க எடுத்த காரியத்தை முடித்தே தீர வேண்டும் என்ற ஒரே காலில் நின்று அவற்றை முடிப்பீர்கள். அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் வருங்காலம் உயர்வானதாக அமையும். வருங்காலத்தில் எங்களுக்கு சனி பெயர்ச்சி நன்றாக இல்லையே என்று சிலர் பேசக்கூடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கால பைரவர் கோவிலுக்கு செல்லுங்கள். பைரவருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு நல்வாழ்வு மலரும். கடின உழைப்பாளிகளே, சிம்மராசியில் பிறந்த கடின உழைப்பாளர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே நற்செயல் என்னவென்றால், உங்களால் முடிந்த அளவுக்கு சிறு சிறு செயல்களை அடுத்தவர்களுக்கு, அதாவது சக தொழிலாளிக்கு ஒத்தாசையாக செய்யுங்கள். உங்கள் உடல் உழைப்பின் மூலம் அவர்களுக்கு உதவுங்கள். அதன் மூலம் உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கின்றது. சார் என்ன சார் சொல்றது, நானே கஷ்டப்பட்டு வேலை செஞ்சிட்டு இருக்கேன், நான் என்ன சார் போய் என்னுடைய தொழிலாளிக்கு உதவுது? அது இல்லை சார். நீங்க வேலை செஞ்சிட்டு இருக்கீங்க, டக்குன்னு ஒரு சக தொழிலாளி ஏதோ ஒரு வகையில ரொம்ப மயக்கமா இருக்கு சார், ரொம்ப தாகமா இருக்கு சார், என்னால முடியல சார்ன்னு சொல்லும்போது அவர்களுக்கு உதவி பண்ணுங்கள். நிச்சயமாக இறையருள் கிடைக்கும். அதன் மூலம் உங்களுடைய காரிய அனுகூலங்கள் உங்களுக்கு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, நீங்கள் அன்பானவர்கள், பண்பானவர்கள், பாசமானவர்கள். கவர்ச்சியாக பேசி எதையும் நீங்கள் சாதித்து விடுவீர்கள். ஆனால் இருந்தாலும் உங்கள் மனதில் ஒரு சின்ன கவலை குடிகொண்டிருக்கும். நான் எல்லாத்தையும் சாதித்தேன், ஆனால் என்னுடைய குடும்பத்தார் என்னை புரிந்து கொள்ளவில்லையே என்று. அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் காலையில் விடிந்தவுடன் என்ன செய்யுங்கள் என்றால், பக்கத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலுக்கு சென்று ஒரு விளக்கு போடுங்கள், நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்கள் கவலைகள் பறந்தோடிவிடும். லட்சுமியுடைய கடாட்சம் கிடைக்கும். கோமாதா என்ற பசு அன்னைக்கு நீங்கள் கீரையோ வாழைப்பழமோ வாங்கி கொடுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும்.
கன்னிராசியில் பிறந்த கடின உழைப்பாளிகளே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், காலையில் காகத்திற்கு எள்ளெண்ணம் வையுங்கள். மதியம் நீங்கள் சாப்பிடும் ஒரு கொஞ்சம் சாப்பாட்டை பறவைகளுக்கோ அல்லது 4 கால் பிராணியான பைரவருக்கோ அளியுங்கள். சிலர் பைரவரே இல்லை என்பார்கள். பக்கத்தில் பூனைகள் இருந்தாலும் அதற்கும் வையுங்கள். அந்த ஜீவராசிகள் அதனை தின்றால் உங்களுக்கு நிச்சயம் இறையருள் கிட்டும். அதன் மூலம் வாழ்வில் உங்களுக்கு மலர்ச்சி உண்டாகும். துளாராசி அன்பர்களே, வருங்காலம் பொற்காலமாக அமையும். அதற்காக உங்களை எல்லோரும் ஆதரவு கரம் நீட்டுவார்கள். இனி வருங்காலம் பொற்காலமாக இருப்பதால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். துர்க்கை அம்மன் ஆலயத்திற்கு செல்லுங்கள். நல்லெண்ணெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு துர்க்கையுடைய அருளால் எல்லா காரியம் வெற்றியாகும். கடின உழைப்பாளிகளே, துளாராசியில் பிறந்தவர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு நற்செயல் என்னவென்றால், இல்லாதவருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு தயிர் சாதமாவது வாங்கி கொடுங்கள். உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் இதுகாலம் வாழ்ந்த வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகும். உங்களை நேசிக்காதவர்கள் கூட உங்கள் மேல் அன்பு பாராட்டுவார்கள். அன்பும் பாசமழையும் பொழிவார்கள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாள வர்க்கத்தினரே, அதாவது விருச்சிக ராசியில் பிறந்த கடின உழைப்பாள வர்க்கத்தினரே, நீங்கள் ஒரு பிடி நொய் அரிசியோடு வெல்லம் கலந்து விநாயகர் கோயிலில் எறும்பு புற்று இருந்தால் அங்கு வையுங்கள். பல எறும்புகள் உண்டு உங்களை ஆசீர்வதிக்கும். அதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும். பணவரவு தனவரவு உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களை இதுவரை பெருமையை பேசிக் இருந்தாலும் இன்று ஏனோ சற்று உணர்ச்சி வசப்பட்டு கோபம் ஏற்படும். அந்த கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் பல வகையிலும் மேன்மை உண்டாகும். கடின உழைப்பாளிகளை, தனுசு ராசியில் பிறந்த கடின உழைப்பாளர்களே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், கோமாதா என்ற பசு அன்னைக்கு நீங்கள் கீரையாவது வாழைப்பழமாவது வாங்கிக் கொள்ளுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் மேன்மை உண்டாகும். தனுசு ராசியில் பிறந்தவர்களே, இன்று நீங்கள் பராசக்தி அல்லது அம்மன் ஆலயத்திற்கு சென்று நெய் தீபம் ஏற்றுங்கள். உங்களுக்கு அம்மன் அருளால் எல்லா காரியம் நடந்தேறும். தனவரவு பணவரவு உண்டு. மகர ராசிக்காரர்களே, கடந்த காலத்தில் நீங்கள் செய்த செயலால் இன்று உங்களுக்கு புகழ் கிடைக்கும். கடின உழைப்பாளர்களே, மகர ராசியில் பிறந்தவர்களே, இன்று நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், உங்களால் முடிந்த அளவுக்கு தான தர்மங்களை செய்யுங்கள். எல்லா வகையிலும் உங்களுக்கு மேன்மை உண்டாகும். புகழும் கிடைக்கும். மகர ராசிக்காரர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் பெருமாள் ஆலயம். அதனால் உங்களுக்கு எல்லா வகையிலும் ஏற்றம் உண்டாகும். கும்பராசி அன்பர்களே, இன்று உங்களுக்கு போட்டி இருக்கும். அதை பற்றி கவலைப்படாதீர்கள். போட்டி இருந்தாலும் இந்த போட்டியில் நீங்கள் தான் ஜெயிப்பீர்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டாகும். நீங்கள் இயலாதவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். கடின உழைப்பாளிகள் கும்பராசியில் பிறந்தவர்கள் யாராவது இருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், ஒரு பிடி நொய் அரிசி எடுத்துக்கொண்டு எறும்பு புற்று அருகில் வெல்லம் கலந்து விய்யும் கலந்து எறும்புகள் சாப்பிட்டு உங்களை ஆசீர்வதிக்கும். அதன் மூலம் உங்களுக்கு தனவரவு பணவரவு கிடைக்கும். மீனராசி அன்பர்களே, நீங்கள் வேலை நிமித்தமாவது அல்லது தொழில் நிமித்தமாவது பிரயாணம் மேற்கொள்வீர்கள். அந்த பிரயாணத்தில் உங்களுக்கு வெற்றியும் வாய்ப்புகளும் உண்டாகும். உங்களுக்கு ஆர்டர்கள் கிடைக்கும். கடின உழைப்பாள வர்க்கம் மீனராசியில் பிறந்திருந்தால் அவர்கள் செய்ய வேண்டிய ஒரு நற்செயல் என்னவென்றால், அருகம்புல் எடுத்துக்கொண்டு பிள்ளையார் கோவில் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு எல்லா வகையிலும் பிள்ளையார் அருள் புரிவார். மீனராசியில் பிறந்தவர்கள் சித்தர்கள் சமாதிக்கு செல்லுங்கள். உங்களுக்கு அருள் பாலிப்பார்கள் சித்தர். 12 ராசி அன்பர்களும் செல்ல வேண்டிய ஒரே கோயில் அம்மன் கோயில். அம்மன் ஆலயத்திற்கு செல்லுங்கள். அம்மனுக்கு பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்கள். நெய் தீபம் ஏற்றுங்கள். அம்மன் அருளால் உங்களுக்கு எல்லா காரியங்களும் நன்மைகளும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.